இப்போ பிரான்சின் அதிகாரிகள் கூறியதாக இணையதளங்கள் இப்போது தகவலை வெளியிட்டிருக்கின்றது. பிரான்ஸ் ஊடகங்கள் ஒரு ரஃபேல் விமானம் விழுந்ததை பிரான்ஸ் உறுதிப்படுத்தி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். கூறுறது மட்டுமல்லாது அது தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்றால் இதுவரை காலமும் வீழ்த்தப்பட முடியாது. ஆனால் இந்த விமானத்தை என்ன வீழ்த்தினது, யார் எப்படி வீழ்த்தினார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. சீனாவின் PL-15 ரக ஏவுகணைகள் மூலம் வீழ்த்தியதாக கூறப்படுகிறது. அந்த ஏவுகணைகளின் பாகம், அதாவது உங்களுக்கு தெரியும், ஏவுகணை வெடித்த பிற்பாடு இந்த சிதறல்கள் விழும். அந்த சிதறல்களும் இந்தியா கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கின்றது. அப்ப எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் அங்கே இருந்து இந்தியாவின் வான்பரப்பில் இருந்த விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். இது அவர்கள் ஏற்கனவே ஒரு நுணுக்கமாக திட்டமிட்டிருக்கிறார்கள். இதில் 2 விஷயங்கள் முதலாக நடந்திருக்கிறது. ஒன்று, முதலாக ரஃபேல் விழுந்திருக்கின்றது. இரண்டாவது, சீனாவின் PL-15 ரகம் ஏவுகணையை முதலாக களத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப இன்னும் சில நாட்களில் இந்த தாக்குதல், இந்த வெற்றி தோல்வி தெளிவாக தெரிந்துவிடும். யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி.